ஹாய் ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். 16th ஜூன் டுடே ஈவினிங் ஒரு மார்னிங் ஷோ வந்து நான் கண்டக்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸோ குட். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால நான் வந்து கரெக்டாக நான் வந்து எந்த ஒரு நர்வஸ்னஸ்ஸு அந்த மாதிரி ஒரு ஃபியர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை என்கிட்ட கிடையாது. நான் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலிங் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. இன்ஸ்டாகிராமில் வந்து சம் வீடியோஸ் வந்து நான் பார்க்குறப்போ நான் வந்து ஆடிஷன் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வீடியோ பார்த்தேன். ஸோ அதுக்கு சரி எதுக்கு நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னுக்காக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஸோ எஸ், ஐ பார்ட்டிசிபேட் இன் மாடலிங். நிறைய ஜட்ஜஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பண்ணணும் அண்டு ரேம்ப் வாக் பண்ண சொன்னாங்க. ஸோ குட். நிறைய பேர் வந்து மீட் பண்ணேன். நான் எதுக்காக நான் இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, நெட்வொர்க் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அங்கே போய் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். புது ஆளுங்களாக நான் வந்து மீட் பண்ணி பார்த்தேன். ஸோ வெரி குட். ரொம்ப ஹானஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாடலிங் அப்படின்றது வந்து ஒரு ரேம்ப் வாக் வந்து பண்ண சொன்னாங்க. அண்டு சம் ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஸ்பீச் நான் வந்து பண்ணேன். ஒரு நர்வஸ்னஸ், ஒரு ஷை, ஒரு ஃபியர் எதுவுமே இல்லை. ஏற்கனவே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மாடலிங் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நான் விட மாட்டேன். ஸோ அதனால வந்து நான் இந்த ஆடிஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்டு ஸோ குட். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வேர்ல்டு மோஸ்ட் லக்ஸரி ஷோரூம் பஸ்ஸு அப்படிங்கிறது வந்து ஒரு விலாக் எடுத்திருப்பேன். ஸோ அந்த விலாக் எதுக்காக நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடலர் வந்து நான் மீட் பண்ண போயிருந்தேன். ஸோ அப்போது நான் வந்து 2 times or 3 times நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு மாடல் ஃபேஷன் கொரியோகிராஃபர். ஸோ அவங்க வந்து மீட் பண்ணி நான் பேசினேன், கான்டாக்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து மீட் பண்ணுங்கள். ஸோ நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ நெட்வொர்க் பில்ட் பண்ண தான் நம்மளுக்கு சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எஸ், இட்ஸ் கோயிங் குட். இட்ஸ் வெரி பிக் டே. ஸோ சண்டே வந்து ரொம்ப பிக் டேவாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மாடலிங் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும், அதனால் க்ரூமிங் அண்ட் ஃபிட்னாக இருக்கணும். ஸோ ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் வந்து க்ரூமிங் கரெக்டாக இருக்கணும். நான் இப்போது ஆடிஷன் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து சிம்பிள் டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் ஒயிட் ஷூ இதுதான் போட்டு வர சொன்னாங்க. இது வந்து ஸோ ஆடிஷன் டைம்னால இது வந்து போட சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ணக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து க்ரூமிங் செக்ஷன் அண்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் மாதிரி எனக்கு தெரியல. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப கரேஜாக, ரொம்ப போல்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ it's good experience. That's it guys. I see you next video. Bye.